ஆர்கே நகர்மணி 100% தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி விஜய் அண்ணாரோட சிம்பல் விசில் சின்னத்துக்கு தான் நாங்க வாக்களிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த 10% இருப்பாங்க பாத்தீங்களா, நாங்க எப்பவுமே பூத்துக்குள்ள போகணும் மாத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம்ப்பா. ஆனா இந்த எறும்பு சக்கரை கிட்ட போற மாதிரி அந்த விரல் அப்படியே அந்த திமுக அப்படின்ற தீய சக்தி கிட்ட போயிருது, நாங்க என்ன பண்றது அப்படின்னு சில பேர் இருப்பீங்க பாத்தீங்களா. தயவு செய்து கனவுல கூட அந்த மாதிரி நினைக்காதீங்க. அந்த மாதிரி நினைச்சு நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னாக்கா சிஎம் அவர்கள் நம்ம பக்கத்துல நமக்கே தெரியாம ஏதோ எதிர்ச்சியா வந்து நின்னாரு அப்படின்னா நீங்க சந்தோஷமா நின்னுங்கன்னு வச்சுங்களேன், பலாருன்னு ஒரு அறை கொடுப்பாரு. தேவையா இது? தெரியாம ஓட்டு போட்டு இதெல்லாம் தேவையா? சரி, துணை முதலமைச்சர் தான் நம்மள வந்து பார்க்க வந்திருக்காரு, கை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போனீங்க அப்படின்னாக்கா கழுத்தை பிடிச்சே தள்ளுவாரு. யாருன்னு காட்டுறேன். சரி, எலெக்ஷன் முடிவார நேரத்துல எப்படி ஓட்டை நம்ம ஏமாத்தி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலவசம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வருவாங்க. அது இன்னமும் வந்து அவங்களோட தாத்தா சம்பாதிச்ச சொத்துல கொடுக்கற மாதிரி முகத்தை அப்படியே உருன்னு வச்சுக்கிட்டு பிச்சை போடுற மாதிரி நம்மளுக்கு போடுவாங்க. இதெல்லாம் தேவையாங்க? ஐயா ரஜினிகாந்த் ஐயா அவர்கள் சொல்லியிருப்பாரு பாருங்க, ஏங்க வேட்டி சேலை கேட்கறதுக்கு வேலை வெட்டி கேளுங்க அப்படின்னு சொல்லுவாரு பாத்தீங்களா. அந்த மாதிரி படிச்ச படிப்புக்கு நல்ல வேலையும் நீங்க தேடி போவேனா, இனிமே வரும் தானா தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிச்சா. நன்றி. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. அடிவே தந்த வேர்வைக்கு